குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட நீங்களும் ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளை நேரலையில் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். 044445964444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இன்னைக்கு பலவிதமான ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கௌதமன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கடந்த 2 வாரமாக நம்ம குழந்தை பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு, அவங்களை எப்படிலாம் நம்ம பேணி பராமரிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த குழந்தை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும், தொண்டை வலிக்குது அப்படின்னு சொன்னால் டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் காட்டுவாங்க. உடனே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், ஒரு மைல்டு ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதுவும் குழந்தை பருவத்திலேயே ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு சரியான முறையாக இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. இன்றைக்கி நிறைய பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் போது அடினாய்ட்ஸ் அல்லது டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனைகளுமே குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தவிர, அந்த டான்சிலைட்டிஸ் அடினாய்ட்ஸ் அப்படிங்கிறது குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைக்கு தான் அதை சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கெலாம் ஒரு ஃபேஷன் மாதிரி ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை சர்ஜரி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறத பார்க்குறோம். 100% ஆயுர்வேத மருந்துகள் மூலம், குறிப்பாக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் குழந்தைகளுடைய டான்சிலைட்டிஸ் மற்றும் அடினாய்ட்ஸுக்கு சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் சர்ஜரி இஸ் நாட் அ ஆப்ஷன் ஃபார் டான்சிலைட்டிஸ் அண்ட் அடினாய்ட்ஸ். ஓகே, ஜென்ரலாக அந்த டான்சிலைட்டிஸ்க்கு அதிக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லைனா ஐஸ் வாட்டர் குடிக்கிறது தான் பேசிக்கான ரீசனாக இருக்குமா? அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் டாக்டர்? நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அப்படிங்கிறது முதல் காரணம். 2வது காரணம் சுகாதாரமற்ற உணவு. இப்போ ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜூஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்படாது. கடையில் விற்கக்கூடிய பொருட்கள் நாங்கள் வாங்கி கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக டான்சிலைட்டிஸ் அடினாய்ட்ஸ் ஏற்படும் போது அந்த குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ அல்லது வெளியிலேருந்து வாங்கக்கூடிய எந்த தின்பண்டங்களை எடுத்துக்கிட்டாலோ உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு கிளாஸ் சூடாக தண்ணி கொடுத்து அந்த குழந்தையை குடிக்க வைங்க. அதே போல் ஒவ்வொரு உணவும் சாப்பிட்டு முடித்த பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்க வைங்க. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 95% இந்த அடினாய்ட்ஸ் அண்ட் டான்சிலைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து ரொம்ப சுலபமாக தப்பிச்சிடலாம். ஓகே, பேசிக்காக குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இல்லைனா ஐஸ் வாட்டர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியிலேருந்து வாங்கி தரும்போது அவங்கள ஹாட் வாட்டரில் காகுல் பண்ண வைக்கிறதும் அவங்கள ஹாட் வாட்டர் குடிக்க வைக்கிறதும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. குழந்தை வளர்ப்பதும் குழந்தைங்களை எப்படி சின்ன சின்ன நோய்கள்லேருந்து பராமரிக்கிறது, உடனே டாக்டர் கிட்ட போய்ட்டு ஒரு டேப்லெட் கொடுக்குறது இல்லைனா டானிக் கொடுக்கறத தாண்டி வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன பேசிக்கான ஹைஜீன் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பற்றி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து முதல் நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சுகுணா, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, பேசலாம். சார், எனக்கு ஜஸ்ட் பெயின் இருக்குது சார். ஏதோ 2 டைம் வந்திருக்கு. அது ரொம்ப நேரம் இருக்குது சார், ஒரு 2 hour அந்த மாதிரி இருக்குது சார். 2 or 3 hours. செஸ்ட் பெயின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்காமா? இல்லை சார், நான் சென்டரில் இருக்குது சார். ரொம்ப சரி. அது எப்போ சாப்பிட்ட பிறகா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா? தூங்கும்போது தான் சார் அந்த மாதிரி பெயின் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வயசாச்சுமா? 20 years ஆகுது. சரி. பொதுவாக 2 காரணங்களால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலாம். ஒன்று, உடம்பில் இருக்கக்கூடிய கேஸ் ட்ரபிள்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதனால் இந்த செஸ்ட் பெயின் ஏற்படலாம். 2வது, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் ஏதாவது இருந்ததுன்னா, கால் பிளாடர் ஸ்டோன் சொல்லுவோம், அது இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படலாம். 3வது, ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நம்மளுடைய உணவு மண்டலத்தையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய ஒரு சின்ன வால்வு ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்தால் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக இதற்கு ஒரு நல்ல ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லும்போது ஜீரக தண்ணி தாம்மா. ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை எப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனே சாப்பிடுங்க. நேரத்துக்கு உணவு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்குங்க. அதிகமான புளிப்பு இருக்கக்கூடிய, காரம் இருக்கக்கூடிய எண்ணெய் பொருட்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த நாளையும் நாளன்னைக்கும் 2 நாளும் நான் பெங்களூரில் தான் இருப்பேன். உங்களுக்கு முடியும்னா ஒரு முறை நேரில் வாங்க. நான் பரிசோதனை பண்ணிவிட்டு ஏதாவது மருந்துகள் தேவை, உணவு கட்டுப்பாடுகள் தேவைன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேம்மா. சார் அப்புறம் இந்த ஷோல்டர்லாம் அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வலிக்குது சார். லெஃப்ட் சைடு மட்டும் தான் சார் வலிக்குது. அப்புறம் முதுகில் நடுமுதுகு வலி இருக்குது சார்.
மோஸ்ட்லி இது எல்லாமே பார்க்கும்போது கேஸ் ட்ரபிள் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்சால் நேரில் வாங்க, நான் பார்க்குறேன். இதனால வேற ஏதாவது பிரச்சனை ஆகுமா சார்? இது என்னன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் இல்லையாம்மா? நீங்கள் சொல்லக்கூடிய சிம்டம்க்கு நான் சொல்கிறேன், பட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் நேரில் போய் அணுகின பிறகு தான் சரியான நோய் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு தர முடியும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஐ அம் ஹாஜிரா ஃப்ரம் சேலம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். தேங்க்யூ. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. எங்கள் அம்மா பார்க்கின்சன் நோயின்னு சொல்கிறாங்க. சரி. 10 இயர்ஸாக கஷ்டப்படுறாங்க. வேலைக்கு 10 மாத்திரை சாப்பிட்றாங்க சார். இது ஸ்ரீவர்மால கியூர் பண்ண முடியுங்களா? பொதுவாக பார்க்கின்சன் நோயின்னு வரும்போது அது கியூர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாதுமா. ஆனால் சில இயற்கை மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த நோயுடைய பாதிப்பு இல்லாமல், அந்த நோயுடைய ப்ராக்ரஸ் இல்லாமல் நம்ம இருந்துக்க முடியும். இப்போ மாடர்ன் மெடிசனில் பார்க்கின்சன் நோயின்னு வரும்போது சிண்டோப்பாங்கிற மாத்திரையும் பார்க்கின்கிற மாத்திரையும் கொடுப்பாங்க. இந்த மாத்திரையை நாளுக்கு நாள் நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தில் நீங்கள் வரும்போது நிறைய மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை சாப்பிடும்போது அந்த மருந்துகளுடைய அளவு நிச்சயமாக அதிகரிக்காது. அதே நேரத்தில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க முடியும். நீங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறீங்க, ஒசூரில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது. நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாள் நான் ஒசூரில் தான் இருப்பேன் ஈவினிங் டைம்ஸில். உங்களால் முடிஞ்சதுன்னா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு என்ன உணவு கட்டுப்பாடுகள் முக்கியமாக தேவை, என்ன உடற்பயிற்சிகள் தேவைங்கிறதுல நான் நிறைய உங்களுக்கு அட்வைசஸ் தரேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நல்ல சேஞ்ச் ஏற்படுறத நம்ம பார்க்கலாமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஓகே, அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். எல்லாம் என்ன தொடைச்சிட்டாங்க டாக்டர். இந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பல விஷயங்கள் வருது. பட் அதையும் தாண்டி எல்லா பெற்றோர்களுமே பெரிதளவில் பயப்படக்கூடிய சளி தொந்தரவு. அடிக்கடிக்கு என் குழந்தைக்கு சளி பிடிக்குது, ரன்னிங் நோஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதற்காகவே நிறைய பெற்றோர்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் என் குழந்தைக்கு தலை கூத்துறேன் அப்படின்ற விஷயமே முன்வைப்பாங்க. இந்த சளி தொந்தரவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருந்தபடி சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணலாம்? ஹோம் ரெமெடிஸ் அப்படிங்கிறத விட ஒரு சிறப்பான ஆயுர்வேத மருந்து ஒன்று இருக்குது. அதுக்கு ஆடாத்தொடை மணப்பாகு அப்படின்னு பேர். பொதுவாக இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மாவில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்காகவே ப்ரிப்பேர் செய்யப்பட்ட ஆடாத்தொடை மணப்பாகு அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். அந்த ஆடாத்தொடை மணப்பாக வழக்கமான உற்சாக பானங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரி, காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இதை ஒரு ஸ்பூன் ஏதோ ஒரு டைமில் காலையிலையோ நைட்டோ ஒரு 10 மில்லி கொஞ்சம் வெந்நீரில் கலந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாது. அதே போல் குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆடாத்தோடை மணப்பாக இந்த ஒரு சிரப் மாதிரியும் கொடுக்கலாம், இல்லைன்னா டானிக் மாதிரி சிரப் தான். அது சிரப் தான். ஓகே, சிரப் மாதிரி கொடுக்குற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு டாக்டர். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் புருஷோத்தமன். ஓகே புருஷோத்தமன், எங்கேருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம் மேடம். ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சரி மேடம். வணக்கம் புருஷோத்தமன் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். அதான் இடுப்புல இருந்து இந்த மாறு வரைக்கும் வலி ஃபுல்லா இருக்குது. சரி. ஆமா, இது நரம்பு இடுப்புல டச் ஆகிறதுனால அந்த வலி இருக்குதுன்றாங்க. சரி. ஏன்னா அல்ட்ரா ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்துட்டேன். சரிங்க. வலி குறையில, மாத்திரைங்க நிறைய சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அப்படியே தான் இருக்கு. சரி சரி. நீங்கள் வேலூரில் இருக்கீங்க, முடிஞ்சதுன்னா ஒரு முறை ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு சென்னை என்னை பார்க்க முடியுமா பாருங்கள். தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் மகாராஜா தைலம் சொல்லக்கூடிய மருந்து. மகாராஜா தைலம் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. மகாராஜா கேப்சூல்ஸுங்கிற மாத்திரையை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. இது நீங்கள் நேரில் வர முடியலனா கூட உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் ஒரு காப்பி எடுத்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு என்ன தேவைங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர சொல்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சரோஜா மேடம்.
ஓகேம்மா, நீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். உங்களோட கேள்வி என்ன, நீங்க தொடர்ந்து கேட்கலாம். மேடம், என் பையனுக்கு வந்து தொண்டை வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. அது அந்த வந்து நைட்ல வந்து ஒரு மாதிரி அந்த அரிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா பண்றான். ஆப்ரேஷன் பண்ணி அது சரியா இல்லை டாக்டர். மீனாட்சி ஆஸ்பத்திரியில ஆப்ரேஷன் பண்ணோம். ஆனா பழையபடி அது ஒரு 6 மாசம் தான் இருந்தது. பழையபடி அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன வயசாச்சுமா பையனுக்கு? பையனுக்கு இப்போ 15 வயசு ஆயிடுது சார். சரி, அதாம்மா பொதுவாக இந்த மாதிரி தொண்டையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான்சில் ஆப்ரேஷனோ அடினாய்ட்ஸோ நம்ம பண்ணாலும் கூட அதுக்குள்ள காரணத்தை நம்ம சரி பண்ணலைன்னா இந்த பிரச்சனை தீரவே தீராது. உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குமோ ஒரு முறை வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வாங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டலில் சினட் கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை, SINIT சினட் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை, இதை காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு அந்த இஞ்சி பால் கொஞ்சம் குடிக்க கொடுங்க. சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். என்னம்மா? இன்னொரு முறை உங்களுக்கு அந்த மெடிசன் பற்றி சொல்வீங்களா? மெடிசன் பேர் சினட் கேப்சூல்ஸ். 3 வேளை உணவுக்கு முன்பு 2 மாத்திரை சாப்பிட்ணும். இஞ்சி பால் 100 மில்லி பாலுக்கு ஒரு சிறு துண்டு இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு அந்த இஞ்சி பால் காலையிலையோ இரவுலையோ ஏதாவது ஒரு வேளை குடிக்க கொடுங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பேனாசிர் குன்றத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம் வயசு 27 ஆகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க கேட்கலாமா? எனக்கு மாதவிடாய் கரெக்டா வந்துருது மேடம். ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு நாள் தான் சார் இருக்கு. மாதவிடாய் கரெக்டா வந்துருது. ம், அது ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா ரொம்ப வெயிட் போட்டேன் சார். இந்த 3 மாசமா ஓவர் வெயிட்டா இருக்குது. சரி. அப்புறம் கை கால்லாம் ஒரே பயங்கரமா வலியா இருக்கு சார். ஒரு 2 நாளைக்கு முன்னால சோல் இருக்கு பக்கத்துல வந்து அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அது அப்படியே என்னன்னு தெரியல, சுறுசுறுன்னு குத்துது. அப்புறம் அதுவே விட்டுருது. காலு கையெல்லாம் அங்கங்க பிடிச்சிக்குது சார். பொதுவாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் உடம்புல இரும்பு சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்மா. பொதுவாக ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைஞ்சதுன்னா மாதவிலக்கு நேரங்களில் உதிரப்போக்கும் குறையும், உடல் எடை கடுமையாக அதிகரிக்கும், தசைகளில் எல்லா இடத்துலையும் பிடிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை நிறைய சாப்பிட்ணும். இரும்பு சத்து இருக்கக்கூடிய கீரைகள், பழங்கள் நிறைய சாப்பிட்ணும். குறிப்பாக மாதுளம் பழம், திராட்சை இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. ரொம்ப முக்கியமாக வந்து புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், கோவைக்காய், பாகற்காய் இந்த மாதிரி காய்கறிகளை தினசரி உணவில் இருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரச்சனை தீர்றதை பார்க்க முடியும். உங்கள் உடல் எடையிலையும் நல்ல மாற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்கோ. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். குழந்தை வரப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சார். இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர் வரக்கூடியதும் இப்போ இருக்க காலகட்டத்தில் குளிர்காலங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவர் வரும்போது என்ன செய்யலாம் குழந்தைகளுக்கு? பொதுவாக இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஃபீவர் வரும்போது குழந்தைகளுக்கு ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பெரும்பாலும் அந்த நேரங்களில் குழந்தைகளுக்கு பசி இருக்காது. எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் சுவையின்மை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க சாப்பிட்டாலே ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதுக்காகவே குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்குன்னு பார்த்து சூப்பு மாதிரி, கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி, கொஞ்சம் புளிப்பு இருக்க மாதிரி ஒரு சுவை இருக்கக்கூடிய உணவு இடைவேளை விட்டு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையில் கொடுப்போம், திருப்பி மத்தியானம், திருப்பி ராத்திரிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி சுவை அதிகமாக இருக்க மாதிரி உணவுகளை, அதே நேரம் அதிக எண்ணெய் தன்மை இல்லாமல் கொழுப்பு இல்லாத உணவுகளை கொடுத்தோம்னா குழந்தைகளுடைய காய்ச்சல் வேகமாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பேர் உதயராஜ், நாகை மாவட்டம் கொட்டாரக்குடிலேருந்து பேசுகிறோம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, காலை வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க டாக்டர். அப்பாவுக்கு ஒரு 55 வயசு ஆகுது. திடீர்னு உடம்பு வந்து ரொம்ப இழைச்சி காணப்பட்டாங்க. ரொம்ப இழைச்சிக்கிட்டே வந்தாங்க.
சரி. ஒருத்தர் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், ரத்தத்துல வந்து அழுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ம். அதுக்கு மெடிசன் எழுதி கொடுத்தாங்க, திரும்பி சாப்பிட்டாங்க, அது கியூர் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால வந்து மறுபடியும் அது மாத்திரை சாப்பிட்டு ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது மறுபடியும் போய் டெஸ்ட் எடுக்க சொன்னப்ப சொன்னாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுத்தப்ப வந்து உடம்பு இதுல வந்து ஒயிட் செல் வந்து அதிகமா இருக்கு ரத்தத்துல வந்து. ஸோ அது வந்து ஒரு புற்றுநோயோட அறிகுறி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டெஸ்ட் 2 இடத்துல போய் எடுத்து பார்த்தோம். அதோட மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஆனா இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா டாக்டர்? பொதுவாக உடல் எடை குறையும் போது வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அது புற்றுநோயுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அல்லது உடம்புல ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகளுடைய ஒரு பாதிப்பாக இருக்கலாம். அல்லது டியூபர்குலோசிஸாக கூட இருக்கலாம். சாதாரண டிபி ஏற்பட்டால் கூட இதே மாதிரி ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சில வகையான காய்ச்சல்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது கூட இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் பேஷண்ட்டை பார்க்காம முதல் ரிசல்ட் வந்து டாக்டர் லுக்கீமியான்னு போட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க டாக்டர். லுக்கீமியாங்கிறது ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் நாகப்பட்டினத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு போயிட்டு டாக்டர் ஜெயகாந்தன் இருப்பார், அவரை ஒரு முறை பாருங்கள். உங்கள் ரிப்போர்ட்ஸ் என்ன கையில் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு பார்த்து நான் செய்ய சொல்கிறேன். நன்றி சார் கால் உங்களை பண்ணதுக்கு. சந்திக்கணும்னா சென்னை வரலாமா டாக்டர்? தாராளமாக வந்து சென்னையில் பார்க்கலாங்க, கோடம்பாக்கத்தில் தான் இருப்பேன். Thank you so much for தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? சுரேஷ் calling from T Nagar. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? asking for myself. பேருக்கு தான். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புல நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். I am around 55 years old. சரிங்க, 55. சொல்லுங்கள் சார். ரெண்டு நீ பெயின் ஒரு first ஒரு couple of months நீ பெயின் சிவியரா. சரி, சொல்லுங்க. இதான் this is the problem I'm facing. Especially வாக் பண்றப்போ ஒன்றும் பெயின் தெரியல, உட்கார்றப்போ எழுந்துக்கிறப்போ சிவியர் பெயினா இருக்கு. ஓகே, இது சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோட ஆரம்ப நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டி நகரில் இருக்கீங்கன்னா உங்களால் எப்போ முடியுமோ கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு ஒரு முறை வாங்க. உங்களுக்கு எப்போ முடியுமோ ஒரு முறை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. எந்த ரோடு அது? உங்களுக்கு அட்ரஸ் கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்கும், நீங்கள் அங்கே கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மகாராஜா தைலம் அப்படிங்கிற மருந்து நம்மளோட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட மருந்து உங்களுக்கு வெளியில் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். வாங்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. நல்ல வலிகளில் மாற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு சகிலாமா, புதுக்கோட்டையிலேருந்து பேசுறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். எனக்கு வயது 43 ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு வயது 43 ஆகுது டாக்டர். சரி. ரைட் பக்கம் காது இருக்கு இல்லைங்க, காது மடல் வந்து அப்பக்கப்ப மறுத்துருது. சரி. கீழே ஓரத்துல எல்லாம் கூட மறுத்துருது. அதை டாக்டர்கிட்ட கேட்டா சின்ன சின்ன நரம்புகள்ல வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, அதனாலதான் மறுத்துருதுன்னு சொல்றாங்க. சரி. அதுக்கு வந்து உங்க ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது இருக்காங்க டாக்டர்? இப்போ காது மடல்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி மரத்து போகிறது அப்படிங்கிறது 2 வகையான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாமா. ஒன்று, அவர் சொன்ன மாதிரி நரம்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக இருக்கலாம். 2வது, நம்ம உடம்புல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது வருதுன்னா அது காது மடல்ல இருக்கக்கூடிய அதுதான்மா காரணம். சிறுநீரக பாதிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு காது மடல்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு வந்து நல்ல மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு. ஆமா, கரும்பு சாறு வந்து ஒரு 200 மில்லி தினமும் எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க, ஒரு 15 நாட்களுக்கு. அதை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய சிறுநீரக கற்களும் தீரும், அதே நேரத்துல காது மடல்ல இருக்கக்கூடிய மரத்து போகின்ற ஒரு தன்மையும் மாறுறதை நம்ம பார்க்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் வந்து பாஸ்கர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்னன்னு நீங்க தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்துல இருந்து நான் பாஸ்கர் பேரு. சரிங்க. வந்து பஸ்ல வந்து கண்டக்டரா இருக்கேன் டிஎன்எஸ்டிசில. சரிங்க. இடுப்புல வந்து இடுப்புக்கு மேல ரைட் சைடு வந்து பெயின் இருக்கு சார். சரி. ஒன் சைடு அது வந்து பெயின் வந்து அந்த டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டோம்னா பெயின் விடுது, திரும்ப அப்புறம் பெயின் வந்துடுது. சரி. இந்த மாதிரி வந்து ஒரு 1.5-2 வருஷமா இருக்கு சார். சரிங்க. நீங்க என்ன சார் தீர்வு? ஒரு பக்கம் தான் தெரியுது, 2 பக்கம் இல்லை இல்லையா? இல்லை சார், ஒரு பக்கம் தான் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சவ்வுகளில் கடுமையான அழுத்தம் இருக்கும்போது அந்த மாதிரி வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் மகாராஜா கேப்சூல்ஸ் அதுக்கு ஒரு நல்ல மருந்து. மகாராஜா கேப்சூல் காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்கோங்க. மகாராஜா தைலம் எல்லா மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். அந்த எண்ணெயை எடுத்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் நல்லா தடவிட்டு வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. அதே போல் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு முறையும் இதை தொடர்ந்து செய்யுங்க. வலிகளில் நல்ல மாற்றம் ஏற்படுறத பார்க்கலாம். எப்போ உங்களால் முடியுமோ ஒரு முறை சென்னை வாங்க, சில உடற்பயிற்சிகள் நான் சொல்லித்தர சொல்கிறேன். அந்த உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக அந்த வலிகள் குறையிறத நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் நசீமா, நாங்கள் வந்து காட்டுமன்னார்குடியிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களோட குழந்தைங்களுக்காக தான். ஓகே, உங்களோட குழந்தைங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் கௌதமன் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம்மா. சார் எங்களோட ஒரு குழந்தைக்கு 8 வயசு ஆகுது, பெண் குழந்தைக்கு. சரி. பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது. 2 பேருக்குமே பொதுவாக என்ன வந்து அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு. சரிங்கம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னீங்க ஆடத்தோட இலை இது அது குடுக்கலாம்னு சொன்னீங்க. எங்க வீட்டு கொல்லையிலேயே தோட்டத்திலேயே இருக்குது அது. அது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமா ஒரு கேள்வி. என்னுடைய பையனுக்கு வந்து இந்த குழந்தையிலே 7 மாசத்துலயே பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இந்த ஊசி போட்டு அது இதாயிடுச்சு. சரி. அதுக்கு கொஞ்ச நாள் மாத்திரை கொடுத்துருந்தோம், அதுவும் சரி வரல, அதை கிழிச்சு எடுத்தாங்க. சரி. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதை மாத்திரை போடாம விட்டுட்டோம், திருப்பி வந்து அது டிபி இருக்குன்னு வந்துருச்சு. ஓ சரி. அப்புறம் கொஞ்ச நாள் மாத்திரை கொடுத்து அது சரியாகிட்டோம். ஆனா இப்பயும் அவனுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிச்சுன்னா ரொம்ப ஜுரம் வந்து 10 நாள் இந்த நிமோனியா ஜுரம் மாதிரி வந்துருது. ஓ அது கம்மி சார். சரிங்கம்மா, முதல்ல நீங்கள் அந்த வீட்டு கொல்லையில் இருக்கக்கூடிய ஆடாத்தோட இலையை எடுத்து நல்லா அரைச்சி அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாறு 2 குழந்தைகளுக்கும் 1 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து தினசரி நீங்கள் கொடுக்கலாம், எந்த தவறுமே இல்லை. இது வந்து ஒரு எத்தனை தடவை கொடுக்கணும் எங்களுக்கு தெரியல. நான் வந்து அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில வந்து பனக்கல்கண்டு போட்டு கொடுப்போம் நாங்க, எப்படி கொடுக்கணும்னு தெரியாம. இப்போ அப்படி பண்ணாதீங்கம்மா, இலையை நல்லா அரைச்சி சாராக எடுத்துருங்க. 1 ஸ்பூன் சாறு 1 ஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல மட்டும் கொடுங்க. ஓகே. இதை தொடர்ந்து செய்யுங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்போ முடியுமோ ஒரு முறை பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. அங்கே டாக்டர் ஜெயகாந்தன் இருப்பார், டாக்டர் மாலதி இருப்பாங்க, டாக்டர் சுமதி இருப்பாங்க. யாராவது ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உணவுகளை என்ன மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறத பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. அது டெய்லி கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்களா? என்னம்மா? டெய்லி அந்த மருந்து கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. 15 வயசு வரலும் ஆடாத்தோட சாரை யார் வேணால் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மீனா, புதுக்கோட்டையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வயசு 32 ஆகுது. எனக்கு இடுப்பு கீழே டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுவும் கியூர் ஆகவே இல்லை. இப்போ ரைட் சைட்ல தான் முதல்ல இருந்தது டிஸ்க் பல்ஜ், இப்போ திரும்பவும் லெஃப்ட் சைட்லயும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு டிஸ்க் பல்ஜ். அது எங்க எல்லா டாக்டரையும் கேட்டாச்சும் அது ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டு இருக்கும், அப்புறம் சரியா போய். ஆனா வேலை பார்க்கும்போது தான் பெயினா இருக்குது, உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா பெயினே இல்லாம இருக்குது. ஆனா அது கியூர் தான் ஆகவே மாட்டேங்குது. அது என்ன பண்ணலாம்? எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள எடுத்து பார்த்துட்டோம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் சார், ஏதாவது கியூர் உங்க இதுக்கு வந்தா கியூர் பண்ண முடியுமா எப்படின்னு கேக்குறேன்.
நிச்சயமாக முடியுமா. ஏன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிரந்தரமாக குணப்படுத்துறது தான். இங்கே வந்து சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் கொடுப்போம். முதுகு பக்கத்தில் டிஸ்க் பல்ஜாக இருக்க இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சுட்டு செய்யக்கூடிய கட்டிவஸ்தின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதே போல் பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை தொடர்ந்து ஒரு 4 அல்லது 5 வாரம் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது அந்த டிஸ்க் பல்ஜில் நல்ல மாற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும். அதே போல் உடற்பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்போம். அந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஸோ இந்த 2 விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஒரு 3 மாத காலம் ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த வலிகள் நல்லா குணமாகிறத பார்க்கலாம். தேவைப்பட்டால் 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஸ்கேன் செஞ்சு டிஸ்க் பல்ஜி எவ்வளோ குணமாயிருக்குன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்மா. தேங்க்யூ ஃபார் காலிங்மா. டாக்டர் இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் குறிப்பாக அந்த குழந்தை பராமரிப்பை பற்றி இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூம்மா. குழந்தை பராமரிப்பை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை தொடர்ந்து அடுத்த 1/2 மணி நேரம் க்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் சாரை மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.